ஹாய், வீடியோ பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். லவ்லி ஷெஃப் மூலியமாக உங்கள்ட்ட அறிமுகம் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறது தெரியுமா? ஆம்லேட் பார்க்க போகிறோம். ஆம்லேட்டா எல்லாத்துக்கும் தெரியுப்பா. வெஜ் ஆம்லேட் பார்க்க போகிறாங்க. வெஜிடபிள் ஆம்லேட் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி ஷெஃப் பாருங்கள். உணவு மருந்து ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ வெஜ் ஆம்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கடலை மாவு சின்ன கரண்டியால் 2 கரண்டி எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு கொஞ்சமாக போட்டிருக்கேன். குடமிளகாய் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டிருக்கேன். பாலக்கீரை, கத்திரிக்கீரைன்னு சொல்லுவாங்க, பாலக்கீரை கொஞ்சமாக, அது தலையாக போடல, வெறும் தண்டாக போட்டிருக்கேன். நல்லா சாப் பண்ண பொடிசா நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சமாக, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். தக்காளி அந்த சீட்ஸ் இல்லாமல் வெறும் மேலே இருக்க தோலை மட்டும் போட்டிருக்கேன், சதையை மட்டும், உள்ளே இருக்க விதையோடு போடக்கூடாது. மிளகு கொஞ்சமாக தேவையான அளவு மிளகு போட்டாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். உப்பு தேவையான அளவு. இப்போ மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இப்போ கரெக்டான பதத்துக்கு, ரொம்ப லூஸாக பண்ணிடக்கூடாது, கரெக்டான பதத்துக்கு நம்ம கரைக்கணும். இப்போ நான் கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் கொத்தமல்லி தழை இல்லைன்னு நினச்சேன், இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க, அதனால லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடணும். கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டான இந்த பதத்துக்கு பார்த்துக்குங்க. வெஜ் ஆம்லேட்டு இப்படி தான் பண்ணுவாங்க. கரெக்டான இந்த பதத்துக்கு கரைச்சிக்குங்க. இப்போ நான் தோசைக்கல் பற்ற வச்சுட்டேன். இப்போ இந்த தோசைக்கல்லில் வந்து இந்த வெஜ் ஆம்லேட் ஊற்ற போகிறேன். நான் ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். கல் சூடாகிடுச்சு. இப்போ அந்த வெஜ் ஆம்லேட்டு ஊற்றலாம். ஊற்றி வச்சு இப்படி சூடாகட்டும், ரெடி ஆகிட்டும். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக பட்டர் போட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக பட்டர் போட்டுடலாம். பட்டர் போட்டு அப்படியே தடவி விட்டுரு. பட்டர் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். வெஜ் ஆம்லேட்டு இது மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது மாதிரி வெஜ் ஆம்லேட் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வேணும்னா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா அப்படியே லைட்டாக தூக்கிக்கலாம். சரிங்களா? லைட்டாக போட்டேன். இதை அப்படியே திருப்பி போட்டுருக்கேன். பாருங்க, அப்படியே அச்சலாக ஆம்லேட் மாதிரியே இருக்குங்க. பாருங்க, எக்கு போட்டு பண்ண ஆம்லேட் மாதிரியே இருக்கு. பாருங்க, இது சில பேருக்கு ஆம்லேட்னு சொன்ன கூட நம்பிடுவாங்க. அப்படி இருக்குது வெஜ் ஆம்லேட், சூப்பராக இருக்குது. இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ரெடி ஆனோம் ஒரு காமிக்கிறேன். வாவ், சூப்பரான வெஜ் ஆம்லேட் ரெடி. பாருங்க, சூப்பராக எக் ஆம்லேட் மாதிரியே இருக்குது. யார்கிட்டயாச்சும் நீங்கள் வெஜ் ஆம்லேட் பண்ணிவிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த ஆம்லேட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. ஏன்னா என்ன வீடியோஸில் தான் என்னால் காமிக்க முடியும், ஆனால் ஒவ்வொருத்தையும் டேஸ்ட் பார்க்க முடியாது. என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்கள்ட்ட கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி ஷெஃப் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். என்னால் முடிஞ்ச வரையும் நல்ல ஃபுட்டாகவே போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.